நாமக்கல்லில் மின்கசிவால் 3 குடிசை வீடுகள் தீப்பற்றி எரிந்து சாம்பலான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். வணக்கம் ஸ்ரீதர். இந்த தீ விபத்தால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன? தீ முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டதா? அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்கள். நாமக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட மேட்டுத்தெரு அருகே பேட்டை காலனியில் 3 குடிசை வீடுகள் எரிந்து கொண்டிருப்பதாக அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நாமக்கல் தீயணைப்பு நிலையத்திற்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் 3 வாகனத்தில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அங்கு எரிந்து கொண்டிருந்த குடிசை வீடுகளை தண்ணீரை கொண்டு பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து முழுவதுமாக அணைத்தனர். இது குறித்து சம்பவ இடத்திற்கு வந்த நாமக்கல் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் மின் கசிவு காரணமாக பாப்பாத்தி, தமிழச்சி பாப்பாத்தி, வெள்ளையம்மாள் ஆகியோரின் குடிசை வீடுகளும் வீட்டின் உரிமையாளர்கள் 3 பேரும் வேலைக்கு சென்ற நிலையில்தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. 3 குடிசை வீட்டில் இருந்த அந்த பீரோ, கட்டில், பேன் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்துமே எரிந்து சாம்பலாகின. குடிசை வீட்டிற்கு மேல் உள்ள இந்த மேற்கூரை தகரத்தால் அமைக்கப்பட்டிருந்தது. உள்ளே மட்டுமே இந்த குடிசை அந்த ஓலைகள் மேய்க்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த தீ விபத்தால் உயிர் சேதமும் தவிர்க்கப்பட்டுள்ளது. பட்டப்பகலில் ஏற்பட்ட தீ விபத்தால் அந்த பகுதி முழுவதும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.